அவர் ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கின்றார். ஏனென்றால் ராம்குமாரை தொடர்ந்து அவர்தான் ஃபாலோ செய்து வந்திருக்கிறார். நீதிமன்ற சிறையில் இருந்தபோது ராம்குமாரை போய் நேற்று 1 மணி வரை ராம்குமாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்து வந்தேன். அப்ப நல்ல நிலையில் இருக்கார். அவரிடம் கேட்டேன், ஏதாவது எனக்கு கிடைத்த தவறை உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நல்ல பாதுகாப்பா இருக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெயில் எப்படி பெண்ணான்னு கேட்டாரு. கண்டிப்பாக பெயில் 90 நாளுக்கு உனக்கு கிடைக்கும் என்ற உறுதியளித்து வந்தேன். இந்த கொலையில் உள்ள முக்கிய தடயங்களை அவர் என்னோட ரகசியமா சொன்னார். முக்கிய தடயங்கள் என்னிடம் இருக்கிறது, நான் நிச்சயமா வந்து சொல்லுறேன். அது என்னை பெயில் எடுத்த அப்புறம் சொல்றேன். உள்ள இருந்தா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால நான் நல்ல பாதுகாப்பு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் விஜயகுமார் என்ற ஒரு ஜெயிலர் இருக்கும் வரை அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன் நேற்று தான் விஜயகுமார் என்ற ஜெயிலரை மாற்றி புது ஜெயிலர் வந்திருந்தாரு. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது கொலையாத்தான் இருக்க முடியும். ராம்குமாருடைய பெற்றோர்கள் என்னை உன் பிள்ளைய போல பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் என் மூத்த பிள்ளைய போல பார்த்திருந்தேன். இன்னும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நிச்சயமாக இதற்கு காரணமான நீதிமன்றத்தை PN பிரகாசத்தை நான் சும்மா விட மாட்டேன். PN பிரகாஷ்